வெல்கம் டு மோகனா ஃபேஷன் டிசைனர். இந்த ப்ளவுஸில் நெக்குக்கு ஸ்கேலப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேன்வாஸில் நம்ம நெக்கோட டெப்த் அளவுக்கு ஸ்கேலப் டிசைன் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங் வச்சு கேன்வாஸ் வச்சு சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு வரைஞ்ச ஸ்கேலப் மேலேயே ஸ்டிச்சிங் போட்டாச்சு. ஸ்டிச்சிங் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற நெக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நாச்சு போட்டு விட்டுக்கலாம். நாச்சு போட்டுட்டு நம்ம லைனிங்கை உள் பக்கமாக திருப்பிக்கலாம். லைனிங்கை திருப்பி மெயின் ஃபேப்ரிக் வெளியே தெரிகிற மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கையாலேயே நல்லா திருப்பி விட்டோம்னா அந்த ஸ்கேலப் டிசைன் நீட்டாக வெளியே தெரியணும். அந்தளவுக்கு திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டுட்டு எட்ஜில் படிமான தையல் போட்டுக்கலாம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்ந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுட்டு டாட் பிடிச்சு நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்குக்கு ரவுண்டுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கேன்வாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 3 இன்ச்சில் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வச்சு கேன்வாஸை வச்சு ஸ்டிச்சிங் போட்டு கட் பண்ணி விட்டுட்டு அதை திருப்பி மேலே படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டுட்டு உள் பக்கமாக எக்ஸஸாக இருக்கிற பீஸை ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு உள் பக்கமாக அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த ரவுண்ட் பீஸ் மேலே ஸ்கேலப் வச்சு 3 பக்கமும் பின் பண்ணி அந்த டிசைனை நம்ம ஸ்கேலப் மேலேயே ஸ்டிச்சிங் போட்டுட்டு வரலாம். ஃபுல்லாக டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு படிமான தையல் கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.